வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபுச்செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. கனவு நிலை உரைத்தல் அதிகாரத்துடைய கிட்டத்தட்ட கடைசியை பார்த்துட்ருக்கோம். துஞ்சுங்கால் தோல்மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சுத்தவர் அவர் விரைந்துன்னு சொல்லக்கூடிய வள்ளுவர். அதுதான் லாஸ்ட் குறள் பார்த்தோம். அதாவது நான் துயிலும் பொழுது அவன் என்னுடைய தோல் மேல் என்னுடைய தூக்கத்தில் என்னுடைய கனவில் அவன் தோல் மேல் இருக்கிறான். நான் கண் விழித்த காலையில் இமீடியட்டாக என்னுடைய நெஞ்சத்திற்குள் சென்று ஒளிந்து கொள்கிறான். அப்படி ஒளிந்து கொள்ளும் தலைவன் எங்கே போய் ஒளிஞ்சுக்கிறாங்கிறது தலைவிக்கு தெரியுது, ஆனால் ஊருக்கு தெரியறதில்லை. இதுக்கு அடுத்த கடைசி 2 குறளையும் ஊர் எப்படி பார்க்குது, ஊர் பார்ப்பதை தலைவி எப்படி பார்க்கிறாள்கிறது தான் அந்த 2 குறளையும் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறள், நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர். நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர். என்னுடைய காதலர் என்னை நனவில் வந்து பார்க்கவில்லை என்று அவரை இந்த ஊரே பேசுகிறது. என் தோழிகள் பேசுகிறார்கள், என் தாயார் பேசுகிறார்கள், என்னுடைய குடும்பம் பேசுகிறது. ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் ஒன்று புரியவில்லை. எது அப்படின்னா, அவர்களுக்கு நாங்கள் கனவில் சந்தித்துக் கொள்கிறோம். கனவில் சந்தித்துக் கொள்வதன் இனிமை என்பது, கனவில் ஒருவரை வைத்துக் கொள்வதன் இனிமை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தெரியாதவர்கள் அல்லவா, அவர்கள் அப்பாவிகள் அல்லவா. அதனால் அவங்களுக்கு இது அவர்களுடைய அருமை புரியாமல் நான் நனவில் அவர் வரலங்கிறதே ஒரு பெரிய குறையாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வியூ வாசிக்கலாம். இன்னொன்று, என்னுடைய கனவு எனக்கு மட்டுமே ஆனது. நான் கனவில் காண்பதை அவர்கள் ஒரு நாளும் கண்டதில்லை என்பதால். ஒன்று, அவர்களுக்கு அவர்களுடைய கனவில் அவர்கள் யாரையும் பார்த்த அனுபவம் இல்லை என்பதால் அவர்களுக்கு என் கனவு புரியவில்லை. அதனால் அவர்கள் என்னை அவர் நனவில் வரவில்லை என்பதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2வது, என்னுடைய கனவை ஒரு காலமும் அவர்கள் பார்த்துவிட முடியாது என்பதால், இது எனக்கு மட்டுமே ஆனது என்பதால், என்னுடைய கனவு எனக்கு மட்டுமே ஆன ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படிங்கிறதுனால், என்னுடைய கனவை அவர்கள் ஒரு நாளும் கண்டதில்லை என்பதால், அவர்கள் இன்னும் நனவில் வராத என் காதலரை அதற்காகவே குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த அறியாத ஊரை நான் என்ன சொல்வேன்னு சொல்கிறேன். ரொம்ப அழகான குரல். அதாவது ரொம்ப யோசித்து பார்த்தா காதலின் பர்சனல் பக்கங்கள், நனவை விட சுவையான பக்கங்கள் கனவுகள் தான் இல்லையா. காதலின் எல்லா பக்கங்களையும் விட நனவுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நனவு எங்கே செய்ய முடியும், எதை செய்ய முடியாதுன்னு அது ஃபிசிக்கல் பவுண்டரிஸ் இருக்குது. ஆனால் கனவிற்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. கனவு என்ன வேண்டுமானாலும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அந்த கனவின் நெருக்கத்தை வள்ளுவர் அழகாக தலைவியுடைய வார்த்தைகளில் படம் பிடிக்கிற குறள் ஒன்று. நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர். அந்த அனுபவம் இல்லை அவர்களுக்கு, அதனால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு. அற்புதமான குறள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.